வணக்கம். ரெங்கன் பாதையில் நான் உங்கள் சிபி பாலகிருஷ்ணன். நம்ம தொடர்ந்து 4 திவ்ய தேசம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து 5வது திவ்ய தேசம் ஆகிய திரு அன்பில் திருவடுவழகிய நம்பி அப்படிங்கிற பெருமாள் கோயில் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம திருச்சியில இருந்து லால்குடி அன்பில்ங்கிற ஏரியால இருந்து இருக்கு. திருச்சியில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இந்த கோவிலோட மூலவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா திருவடிவழகிய நம்பி அப்படிங்கிறவங்களும் சுந்தரவள்ளி தாயார் அப்படின்னு இருக்காங்க. நம்ம உற்சவ பெருமாள் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சுந்தரராஜ பெருமாள், தாயாரு சுந்தரவள்ளி தாயார். நம்ம பார்த்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்ல மத்த இடங்கள் எல்லா இடத்துலயுமே நம்ம ஆண்டால நின்ற கோலத்தில் தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த திருத்தலத்துல மட்டும் ஆண்டால் அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. அது ஒரு தனி விசேஷமாவே இந்த கோவில்ல பார்க்கப்படுது. இந்த கோவிலோட விமானம் வந்து தாரக விமானம் அப்படின்னு சொல்றாங்க. சோழர்கள்லயே சுந்தரராஜ சோழர் அப்படிங்கிற மன்னர் வந்து இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருகை தந்ததாகவும் அவருக்கான ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த கோவில் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நம்மளுக்கும் அதே மாதிரியான வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அல்ல, கண்டிப்பா இந்த பெருமாளை வந்து செய்வீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும். அன்பு அப்படிங்கிற விஷயம் அதிகமாக பெறறதுக்கு இந்த கோவில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோவில் வந்து திருமலிசை ஆழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பட்டது. நம்மளோட திவ்ய தேசத்திற்கு எல்லா மக்களும் பேராதரவு கொடுத்திருக்கீங்க, அதற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த அப்டேட் பண்றோம். எங்களோட நீங்களும் இணைந்திருங்கள்.